ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பயிற்சி பற்றி சொல்ல போகிறோம். ராகு கேது பயிற்சி அதாவது பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதாவது மொத்தம் 9 பிளானட்டில் இந்த 7 பிளானட்டை நேர்கதியில் பயணம் செல்கிறது. இந்த 2 ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்வைஸில் தான் பயணம், அதாவது வக்ர நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது. எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க. சூரியன் இருக்கிறதுலையே சனி, சூரியன், குரு இதெல்லாம் இதைத்தான் பெரிய கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள். இந்த ஆண்டு கிரகங்கள் இந்த சனி பார்த்திங்கன்னா சனியை காட்டிலும், அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை. எல்லாம் ராகு கேது நிகழும் பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ ராகு கேது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்ப்பதோஷம் அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் 7ஆம் இடத்துக்கு கேது போயிடுவார். அப்போது 2ஆம் இடத்துலையும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது. இந்த 32 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்கள் பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண விடாது. 32 வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசர்ப்ப தோஷம். என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அந்த 32 வயசுக்கு மேலே தான் அவர் பேரை சொன்னீங்கன்னாவே அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும், அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை. 32 வயசுக்கு மேலே தான் அது காலசர்ப்ப தோஷம் என்பது காலசர்ப்ப யோகமாக மாறுகிறது. இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளவு ஒரு வலிமை. ஏன்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இப்போ ஏற்பட்டுருது இல்லையா? அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை இருக்கும் பொழுது இன்னும் பிரச்சனைகள் அதிகம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமமான கிரகங்கள், சாயா கிரகங்கள். அதனுடைய பலனுக்கு சொல்கிறதுங்கிறது, அதாவது நிழல் கிரகங்கள் இல்லை. எத்தனைக்கு நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம். அது பார்வை 3-11 பார்வை உடையது. 3ஆம் இடம் தான் இருக்கும் இடத்துலேருந்து 3ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்குது ராகு கேதுக்கள். அதுவும் ராகுவாவது பிரம்மாண்ட நாயகன்னு பேர். ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது ராகு கேதுக்களுக்கு. அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும். ஒரு பிறப்பு ஜாதகத்தில் 3, 6, 11 ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அதை மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய வேலையை தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை. இப்போ உதாரணமாக இப்போ ராகு எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேது வலிமை அதிகமாகிறது, சாணபலம் கூடுகிறது, வலிமை அதிகமாகிறது. ஸோ ராகு கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய நிலை. இப்போ இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக
வந்து ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது, மேஷத்தில் செவ்வாயே இருக்கான்னு சொன்னால், செவ்வாய்க்கு அது ஆட்சி வீடாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம். அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது. இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமல்ல, கோச்சார ரீதியாக 1.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க. அப்போ 1.5 ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா, இல்லை பாடாப்படுத்துமா, இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்க்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது ராகு வந்து சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும். அதே போல் கேதுவுக்கு நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள்னு சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்சண்யம் குறையக்கூடிய, தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பொது பலன் இந்த 1.5 ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்க போகிறது. இப்போ பாருங்கள், மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார். கும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷனுக்கு 11வது இடம். இந்த ராகு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா, ராகுன்னு சொன்னால் கேது வந்து சிம்மத்தில் உட்காருவார். அப்போது ஒரு கிரகம் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம 1.5 ஆண்டு காலம் அங்கே இருக்கிற பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி, சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நல்ல பலனை தருமா, இல்லை சுமாரான பலன்களை தரப்போகிறதா பார்க்கலாம் வாங்க. ராகுவானவர் இது நாள் வரைக்கும் மீனத்தில் இருந்தார், 9ஆம் இடத்தில் இருந்தார். தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லணும். கோயில் குளங்களுக்கு போனீங்க, ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தீங்க, ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லணும். 2வது 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். அஷ்டமத்து சனி ஆட்டி படைத்தது, அசிங்கப்படுத்தியது, அவமானப்படுத்தியது அப்படின்னு சொல்லணும். இப்போ சனி பகவான் விலகி 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9இல் இருந்த ராகு இப்போ இங்கே வந்து 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ராகு கேது பொறுத்தவரையிலையும் ராகு கேது பயிற்சியால் இந்த கடகராசிக்கு நன்மையான நிச்சயமாக நன்மை கிடையாது, பிரச்சனைகளே அப்படின்னு சொல்லணும். அதுவும் 8ஆம் இடத்துல ராகு வந்திருக்காருன்னு சொன்னால், ஏற்கனவே கடகத்துக்கு 8ஆம் இடம், சந்திரனுக்கு 8ஆம் இடம் சனி வீடு, அது ஆகாத வீடு. ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்தது. இப்போது அஷ்டமத்து சனி விலகினாலும் கூட அந்த 8ஆம் இடத்துல ராகு வந்து அமர்ந்துட்டார். அவர் சனி பகவான் செஞ்ச வேலையை இவர் எடுத்து செய்வார். ஏன்னா சனிக்கு ராகுக்கு சொந்த வீடு கிடையாது இல்லையா. அப்போ இவரை பொறுத்தவரையிலே அஷ்டமத்து ராகு பிரச்சனைகளை இவர் தருவார், அசிங்கம் அவமானத்தை இவர் ஏற்படுத்தி தருவார். அப்போ பொது இடங்கள், வேலை பார்க்குற இடம், வீடு போன்ற இடங்களில் நண்பர்களிடம் உறவினர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு நேர்மையான தொழில் பண்ணுறோம், நேர்மையாக எதையும் உழைக்கிறோன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அரசாங்கத்துக்கு விரோதமான ஒரு சில செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தண்டனை, சிறை தண்டனை பெறக்கூடிய ஒரு நேரம் கூட வந்துடும். ஏன்னா 8ஆம் இடத்து ராகு அப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார், அசிங்கம் அவமானத்தை தருவார், தண்டனையை பெற்று தருவார். அதனால் ரொம்ப பயந்துடாதீங்க. இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருக்குது. அப்போ குரு பார்வை பெற்ற ராகு, 8ஆம் இடத்து ராகு நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது தீய பலன்களை குறைச்சிப்பாருன்னு சொல்லலாம்.
திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடித்தரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம், வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் இந்த ஓராண்டு குரு பார்வையில் ராகு இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு உங்கள் காட்டில் மழைன்னு சொல்கிறத விட காலம் ஓடும், வண்டி ஓடும்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் 6 மாதம் குரு பார்வை கிடையாது. அப்போது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படணும், அவஸ்தைப்படணும், அசிங்கப்படணும், அவமானப்படணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுவும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க, பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போகாதீங்க, இல்லை நல்லது செய்கிற நண்பர் உறவினர்னு போகாதீங்க. இந்த 1.5 ஆண்டு காலம் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் சிவனேன்னு பார்த்தா போதும். அடுத்தவங்களுக்காக நீங்கள் நேரம் செலவு பண்ணுறதோ பணம் விரயம் பண்ணுறதோ எது செஞ்சாலும் எல்லா விரயமும் போய் அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய தருணம் வந்துவிடும். என்னதான் குரு பார்வை இருந்தாலும் கூட நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா ராகு கேது பேச்சின்னும் போது கேது உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 2ஆம் இடம் என்பது உங்களுக்கு என்ன? குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் கேது வரார் அப்படின்னா குடும்பத்தை ரொம்ப நல்லா, ஏற்கனவே சனி அஷ்டமத்து சனி குடும்பத்தில் சண்டையை போட்டு பிரிவு நடந்துருந்தது, நல்லா சண்டையை போயிட்டு இருந்தது, பிரச்சனை போயிட்டு இருந்தது. இப்போ கேது அதே வேலையை அவரும் செய்ய போகிறார். அப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு, நண்பர்கள் அவங்க சொன்னால் நீங்கள் கேட்குறது, நீங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. அதுலேயும் உறவினர்கள்கிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் குடும்பத்திலேயே நீங்கள் பார்த்து தாங்க பேசணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். இப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதால நீங்கள் பேசுகிறது அத்தனையும் எதாவது தவறாயிடுச்சுன்னு சொன்னால் ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டாந்துடும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். இந்த 2ஆம் இடத்துல கேது குடும்பத்தை சுருக்குவார். குடும்பத்தை சுருக்குவார்னால் என்ன? கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஒரு 2-3 பேர் இந்த வீட்டில், ஒரு 4 பேர் இந்த வீட்டில், கட்சியில் ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பீங்க, பிரிஞ்சு போயிடுவீங்க. அப்படி ஒரு பிரிவினை ஏற்படுறது கணவன் மனைவியிடையே. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. பண வரவு பெருசாக இருக்குதோ இல்லையோ, இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகம் இல்லாத நிலை தான். அதனால் ராகுவுக்கு விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஆனால் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த காலகட்டம் அவர் அஷ்டமத்து சனி பிரச்சனையை கொடுத்தார். இப்போ 9க்கு போயிட்டார்னா ஒரு அஷ்டமத்து சனியுடைய ரிலீஃப் வந்துருச்சு. ஆனாலும் 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம், பாக்கியஸ்தானம், பாக்கிய தடையை தரக்கூடிய நிலை. அப்போது தகப்பனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, தகப்பனுக்கு தொழிலில் பிரச்சனை, இப்படி ஏதாவது. அதே நேரத்தில் இந்த வெளியூர் வெளிநாடு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் ஜாக்கிரதையாக போகணும். அங்கே போகிற இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம், ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகும். அதனால் அவாய்ட் பண்ணுறது கூட நல்லது தான், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார், செலவுகளை தரப்போகிறார். அது சுப செலவு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், ஆனால் அசுப செலவும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பட் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் போது குரு பொறுத்தவரையிலையும் 1 வருஷம்தான். அதுக்கப்புறம் அவர் உங்கள் ராசிக்கே வந்துடுறாருன்னு வைங்க, உச்சமடைய போகிறார். இருந்த போதிலும் இந்த ஓராண்டு, இந்த 1.5 ஆண்டு காலம் நம்ம இப்போ பலனை சொல்ல போகிறோம். இந்த ஓராண்டு குரு பொறுத்தவரையிலையும் 12ல் இருந்தாலும் பார்வை பலம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு சிலர் காசு பணம் ஏதோ ரிட்டையர் ஆகி வந்த காசு, இல்லை ஏதோ ஒரு காசு பணம் புழங்குது, ஒரு இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், ஃப்ளாட்டு வாங்கணும், இல்லை வீட்டை ரீபில்டப் பண்ணுறோம், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக பண்ணுறோன்னு ஏதாவது பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இல்லை அது சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதால பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய நிலை ஏற்படலாம். அப்படி ஏதாவது ஓரளவுக்கு நடக்கும். இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்ற ஆண்டு கிரகங்களை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது கூட சனி பகவானும் சரியில்லாத சூழல்,
குரு சுபகிரகமாக இருந்தாலும் அவர் 12இல் இருந்து செலவினைத்தான் ஏற்படுத்துவார். ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு சம்பாத்தியம் பண்ணலாம். ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, சனி பகவானால் கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அகன்று ஓரளவுக்கு தப்பிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் ஓகே. ஆனால் உங்கள் உள்நாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த ராசி கடக லக்னம், கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 1.5 ஆண்டு காலம் ராகுவை துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா ஓகே தான். நன்றி. வாழ்க வளமுடன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 1.5 ஆண்டு காலம் ராகு கேது பேச்சு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? வாங்க பார்க்கலாம். இந்த ராகு பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தார். அதுவே சரியில்லாத இடம்தான். பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கேது பாருங்கள், உங்களுக்கு 2இல் இருந்த கேது இப்போ ராசிக்கு வந்துட்டார். அப்போது ராகு கேது பிடியில் லாக் ஆகிடுறீங்க. தோஷம், நாகதோஷம், அதாவது ராகு கேது பிடியில் வந்துச்சின்னு சொன்னாலே என்னதான் தசாபுத்தி சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு சாதிக்க முடியாது. எதையும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நடக்காது. இதுவும் 7ஆம் இடத்துல ராகு அப்படின்னு சொன்னாலே அவருக்கு ராகுக்கு சொந்த வீடு கிடையாது இல்லையா? அப்போது சனி பகவானுடைய வேலையை செய்வார். ஏற்கனவே சிம்மத்துக்கு சனி ஆகாது. இப்போ 7ஆம் இடத்துல ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ ராகு பிரம்மாண்ட நாயகன். பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். சமூகத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும், பார்த்து பேசணும். இது வரைக்கும் உங்களை பார்த்து நீங்கள் எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்கக்கூடியவர்கள். இனி உங்களுக்கு நேரம் சரியில்லை. ஏன்னா அஷ்டமத்து சனி வேறு. இந்த 1.5 ஆண்டு காலமும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது. அப்போது எச்சரிக்கையாக தானே இருக்கணும். அஷ்டமத்து சனி, ராகு நிலை சரியில்லை, ராசியிலேயே கேது வந்துட்டார். அப்போது எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு லாக்கு வச்சுட்டான்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுலேயுமே நீங்கள் விழிப்புணர்ச்சி அதிகம். நீங்கள் உங்களை பொறுத்தவரையும் நம்பர் 1 இருக்கக்கூடியவர்கள். ஒரு பெரிய போஸ்ட்டில் இருப்பீங்க, ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்ப்பீங்க, கீ போஸ்ட்டில் தான் இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சுற்றி செக்கு வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. எச்சரிக்கையாக இருக்கணுங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருமே உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பர்கள் கூட உங்கள்கிட்ட அதிகமாக இடம் கொடுத்து பிடி கொடுத்து பேச மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு நிலை. எதிர்ப்புகள் கிளம்பும். சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொன்ன மாதிரி இருந்ததெல்லாம் போக இப்போ சென்றமிடமெல்லாம் வெறுப்பு. யார் பார்த்தாலும் மூஞ்சி திருப்பிக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்கிற நிலை ஏற்படும். அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 1.5 ஆண்டு காலம், அது 2.5 வருஷம் நடக்குது அஷ்டமத்து சனி. பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ராகு கேது ஃபேவராக இருக்கான்னா அதுவும் ஃபேவர் இல்லை. வீடு கொடுத்த சனி பகவான் நல்ல நிலையை அவர் 8ல் போயிட்டாரே. அப்போ அவரே அஷ்டமத்துக்கு போயிட்டார் அப்படின்னா இப்போ ராகு என்ன பண்ணுவார்? அவரும் அஃப்கோர்ஸ் அவர் குரு பார்வையில் இருக்கார். அதனால் ஓரளவுக்கு இந்த ஓராண்டு காலம் ராகு செய்ய வேண்டிய தீய பலனை அவர் செய்ய இயலாது. நல்ல பலன் அப்படின்னு பெருசாக சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஆனால் தீய பலனை அந்த ஓராண்டு குரு பார்வையில் இருக்கிறதால ஓரளவுக்கு தீய பலன்கள் நடக்க வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா குரு மிதுனத்திலேருந்து 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். சரி, கேது ராசியில் வந்துட்டார், அவ்வளோதான். நீங்கள் ஒரு தின்ஸாகவே இருப்பீங்க. இது வரைக்கும் ஒரு 10 பேர் 5 பேரோட கலகலன்னு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஏற்கனவே நீங்கள் அப்படி ஒன்றும் கலகலன்னு இருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் இப்போ தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி மாதிரி எல்லாம் எங்கே போனாலும் தனியாக தான் போவீங்க. வித்தியாசமாக இருப்பீங்க, ஞானி மாதிரி பேசுவீங்க.
நீங்கள் பேசுகிறதே ஒரு குதர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசியில் வந்து கேது வந்து உட்காந்துருக்காருன்னு சொன்னால் இருக்கிறத சுருக்குவார். நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி போவீங்க, எதையும் ஈஸியாக அச்சீவ் பண்ணுவீங்க. இப்போ கேது வந்துட்டு ஐயோ நம்மளால் அது செய்ய முடியுமா, நம்ம அதை சாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டு ஏற்பட்டுடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரங்களில் ஞானம் தோன்றி உங்களுக்கு நல்லதை போட்டும் நல்லது செய்யும்னு சொல்லலாம். பட் இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி, அதாவது இந்த 1.5 ஆண்டு காலம் சனி சாதகமில்லை, ராகு கேதுவால் சாதகமில்லை, குரு பயிற்சி சாதகமான ஒரு நிலை. 11ஆம் இடத்துக்கு குரு வரார். என்னதான் அவர் உங்களுக்கு 5க்கும் 8க்கும் ஆதிபத்தியமாக இருந்தாலும் 11ஆம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை, பிள்ளைகளால் அருமை, பிள்ளைகளால் சம்பாத்தியம், சந்தோஷம், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது. பிள்ளைகள் சம்பாதிச்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏன்னா 5க்குடையவன் உங்களுக்கு நல்லா இருக்கார், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பூர்வீக சொத்தின் மூலம் நல்ல லாபம் சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும் அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையும் குரு பார்வை கோடி நன்மை. குரு பொறுத்தவரையும் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்த்து உங்கள் தைரியத்தை அவர் தக்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையும் 11ஆம் இடம் என்பது ஒரு நல்ல அருமையான இடம். அப்போ 11ஆம் இடத்துக்கு குரு வருகிறார் என்று சொன்னால் பணம், புகழ், பதவி இதெல்லாம் சிறப்பாகவே அமையும், சிறப்பாகவே கிடைக்கும். ஆனால் இந்த ராகு கேது சனி பகவானால் உங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இன்னல்கள் வந்து உங்கள் முகத்தில் ஒரு தெளிவு, ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியாது. பொருளாதாரத்தில் நீங்கள் அதிக சுபீட்சத்தை பார்த்தாலும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷத்தை பார்த்தாலும் கூட உங்களுக்கு இந்த சனி பகவான் பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது பண வரவு மிதமிஞ்சி இருந்தாலும் 11ஆம் இடத்துல குரு இருந்தால் அப்போ ஏகப்பட்ட வருமானம் இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும். இருந்தாலும் 2ஆம் இடத்தை இந்த காலங்கள், இந்த 1.5 ஆண்டு காலம் சனி பார்க்க போகிறார். அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம், பார்த்து பேசணும், குடும்பத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். அதனால் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம், எச்சரிக்கை தேவை. மற்றபடி இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நிச்சயமாக ஒரு சாதகமாக என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இருந்த போதிலும் இந்த குரு பகவான் உங்களை காம்பன்சேட் பண்ணி, அது காம்பன்சேஷன், அதாவது அவர் ஓரளவுக்கு தக்க வைத்து உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உயர்வடைய செய்யக்கூடிய நிலையை தருவார். நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள், சனீஸ்வர பகவானை, ஏன்னா அஷ்டமத்து சனி, சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எச்சரிக்கையான ஒரு காலகட்டமே இந்த 1.5 ஆண்டு காலம். நன்றி, வாழ்க வளமுடன். கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு, உச்சம் பெறும் வீடு. இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சாதகமா அல்லது பாதகமா? இவ்வளோ நாளாக நாகதோஷம் அப்படின்ற ஒரு அமைப்பில், ஏன்னா கேது ராசியிலேயே இருந்தார், உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க. 7ல் ராகு இருந்தார். இந்த ராகு கேதுவால் கடந்த 1.5 ஆண்டு காலம் நிச்சயமாக சுப பலனை பெற்றிருக்க முடியாது. அசுப பலனையே
சந்தித்தீர்கள், பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த ராகு கேது பயிற்சி இந்த கன்னி ராசிக்கு நிச்சயமாக சாதகமான ஒரு சூழல் அப்படின்னே சொல்லலாம். பாருங்கள், கேது பகவான் உங்களுக்கு ராசியிலிருந்து விலகி 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஏற்கனவே நீங்கள் கன்னி ராசி அன்பர்கள் ஒரு 10 பேரோடு இருந்திருப்பீங்க. ஒரு கேன்டீன் போனோம், ஆஃபீஸ் கேன்டீன் போனால் கூட 4 ஃப்ரெண்டோடு தான் போவீங்க. ஆனால் கடந்த 1.5 ஆண்டு காலமாக தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பின்னு தனியாகவே போனீங்க. ஆனால் இப்போது பழைய லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களை சுற்றி எப்பவும் ஒரு அட்மாஸ்பியர், ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மற்றவர்களால் கவரப்படக்கூடியவர்கள் அல்லவா, காந்த சக்தி உள்ளவர்கள். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் கேது விலகி விட்டார். ராகு பகவான் 7லிருந்து 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய இடம். எதிரிகள், அதாவது 6ல் இது நாள் வரைக்கும் சனி இருந்தார், இப்போ அவர் 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போது இந்த 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். இப்போ ருணரோக சத்துருஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு போய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், சனி இருந்தால் கூட எதிரிகள் வருவாங்க. எதிரிகள்கிட்ட போரிட்டு ஜெயிக்கணும்னு ஒரு நிலை இருக்குது 6ல் சனி இருந்தால். ஆனால் 6ல் ராகு இருந்தால் போரிடுறது கூட வேலை இருக்காது. அவன் பார்த்த உடனே ஓடிடுவான். அந்த 6ஆம் இடத்து ராகு அற்புதமான ராகு, எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய இடம் அது. இப்போ எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். வெற்றி ஸ்தானம் இல்லையா, அருமையான இடம் 6ஆம் இடம். கடன் சுமை படிப்படியாக குறையும். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கலாம். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு எதாவது போயிட்டு இருந்தால் இப்போ அது தீர்ப்பு, உங்களுக்கு அருமையான தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வேலை பார்க்குற இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு உங்கள் கூட சக ஊழியர்கள் சரியான கோஆப்ரேஷன் இருந்திருக்காது. ஆனால் இப்போ இனிமேல் இந்த 1.5 ஆண்டு காலம் நல்ல கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அது சொந்த தொழிலாகட்டும், இல்லை உத்தியோகமாகட்டும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூட உங்களுக்கு இது நாள் வரைக்கும் டார்ச்சர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் ஓரளவுக்கு அனுசரணை, நிர்வாகம் உங்களுக்கு அனுசரணையாக இயங்கும். 6ஆம் இடத்து ராகு உங்களை எல்லா இடங்களிலும் உங்களை சாதிக்க வைக்கும். தொழிலில் சாதிக்க வைக்கும். உத்தியோகத்தில் ஒரு நல்லது நடக்கும். உத்தியோகம் பார்க்குற இடத்துல பேரு புகழ் அந்தஸ்து உயரும். இப்படி அற்புதமான பலன்கள். அதுவும் குரு பார்வையில் வேறு இருக்கார், சொல்லவே தேவை. சூப்பருங்க. இந்த ஓராண்டு குரு பார்ப்பார். இந்த 1.5 ஆண்டு பலனை சொல்கிறோம். ஓராண்டு குரு பார்வையில் இருக்கிறதால பழம் நழுவி பாலில் விழுந்த கதை. இந்த 6ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. உங்களுக்கு ஜெயம்தான். இனி இந்த 1.5 ஆண்டு காலம் ஜெயிக்கக்கூடிய நிலை. எதுலேயும் வெற்றி, எங்கும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டி இல்லாமல் தேர்வுன்னு சொல்கிறாங்களே, அதுபோல் சில இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அப்படி ஒரு நிலை. ஆனாலும் இந்த 7ஆம் இடத்துல சனி போய் அமர்வது என்பது கொஞ்சம் பிரச்சனைகளை தரும். நண்பர்களிடத்தில், உறவினர்களிடத்தில், அக்கம் பக்கத்தில், எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ராகுவை வச்சு பார்க்கும்பொழுது ஒரு கோஆப்ரேஷன் சொன்னோம். 7ல் சனியை வச்சு பார்க்கும்பொழுது ஒரு எதிர்ப்பு, மறைமுகமான எதிர்ப்பு இருக்கும். இல்லை சில பேர் அகைன்ஸ்டாக இருப்பாங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு 7ஆம் இடம் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு. அது மட்டும் இல்லை, நண்பர்களிடையே கருத்து மோதல். நண்பர்கள் சொன்னால் கேட்க மாட்டான், அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. உறவினர்களுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். இப்படி அதாவது சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிறத விட்டுட்டு சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு சனி பகவான் சில பிரச்சனைகளை தருவார். கொஞ்சம் நீங்கள் சூதனமாக நடந்துக்கிங்கன்னு சொல்லலாம். ஒன்றும் ராகு உங்களை செம்மைப்படுத்தி விடுவார்.
இந்த கேது பாருங்கள் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா 12ல் இருக்கார். 12ஆம் இடம் கேது என்பது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். ஆன்மீகத்தில் 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கோயில் குளங்களுக்கு போவீங்க, தீர்த்த யாத்திரைகள் போவீங்க, நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு போகணும்னு விரும்பக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கான தக்க தருணம் இது. இந்த 1.5 ஆண்டு காலம் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் அந்நிய பொருளாதாரம் ஈட்டவோ, அந்நிய நாட்டில் படிக்கவோ அல்லது அங்கே போய் தொழில் பண்ணவோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சாதிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக போகலாம். போகக்கூடிய தருணம் வந்தாச்சு, நீங்கள் ரெடியாக இருங்கன்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த ஓராண்டு அவருடைய நிலையை அவர் நம்ம பார்க்கலாம் இல்லையா? இந்த 1.5 ஆண்டு பலனை அவர் ஓராண்டு அவர் தரப்போகிறார். அப்போ அவரை பொறுத்தவரையிலையும் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். சிறப்பு. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருதல், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம். பொருளாதார விருத்தி, குடும்ப மேன்மை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லக்கூடிய நிலை. 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதால உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, பிளாட் வாங்க, ஏதாவது ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த 1.5 ஆண்டு, இந்த ஓராண்டு காலத்துக்கு குரு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக செய்வார். இந்த ராகு கேது பேச்சு முடிகிறதுக்குள்ள. அப்போது பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதோ இல்லை உள்நாட்டில் உயர்கல்விக்கு இப்போ அவங்க என்ன கோர்ஸில் கேட்குறாங்களோ அதை சேர்ந்து படிக்க வைக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்குமா என்று சொன்னால் இருக்கும். இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா 7 இருந்து ராசியை பார்க்குறார். அப்போது ஒரு டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஏன்னு சொன்னால் ராசியை சனி பார்த்ததுன்னு சொன்னால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிடிமானத்தை உங்களால் எடுக்க முடியாது. அப்படி ஒரு நிலையில் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு நிலை கூட வரக்கூடிய நிலை. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சூப்பரான ஒரு பெரிய யோகத்தை தரக்கூடிய, ஒரு அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய காலம். சனி பகவானால் சில பிரச்சனைகளும் வரும். இந்த 1.5 ஆண்டு காலம் குரு நன்மையே செய்ய போகிறார். மொத்தத்தில் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.